மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு முக்கியமா உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு, பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவர் 3ஆம் இடத்துல போய் மறையறதால பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்த்து மறுபடியும் திருமண யோகத்தை கொடுக்க போறாரு. அதே போல 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை கொடுக்க போறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன வேலை செஞ்சாரோ அதை தன் பார்வை மூலியமா இந்த வாட்டி மீன ராசிக்கு கொடுக்க போறாரு. ஆனா இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன், வாக்குஸ்தானத்தையும் குறிக்கிறது. அந்த பேச்சாற்றல் இப்போ கொஞ்சம் தடைபடுறது. ஏன்னா சனியுடைய 3ஆம் பார்வை 2ஆம் இடத்துல விழறதால பேசும்போது அதிக தகராறும் பிரச்சனையும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால பேசும்போது கவனமா இருக்கணும். இப்போ இந்த அடிப்படையை பார்க்கும்போது குரு பயிற்சி இவங்களுக்கு சுமார் 75% 80% வரைக்கும் நல்ல பலனை தரும். மீனராசி அப்படின்னு சொன்னாலே புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. குருவுடைய புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க குருவே ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரதால நல்ல வேலை வாய்ப்பும், புதிய முயற்சிக்கெல்லாம் நிறைய வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும், பிசினஸ்ல நல்ல வெற்றியாளர்களா